நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 63 வயது முதியவர் மணிவாசகம் என்பவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த திருச்செங்கோடு ஊரக போலீசார் தோக்கவாடைக்கு சென்று மணிவாசகத்தை கைது செய்து வந்து போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் ஆந்திர மாநில எல்லையில் காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடிக்கக் கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தை மீறியவர்கள் மீது 1 மாதம் தொழில் முடக்கம் மற்றும் 5 லட்சம் அபராதம் என்று 11 மீனவ கிராம பஞ்சாயத்து பங்கேற்ற கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் சகோதரனும் நீரினை பயன்படுத்துவோர் சங்க தலைவருமான பிடிஆர் விஜயராஜன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் இவ்வாறு தெரிவித்தார். ரொம்ப நாளா இந்த பகுதியில் வாய்க்கால்களிலும் குளத்திலையும் எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் பண்ணாம இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம். தண்ணீர் வயலுக்குள்ள தேங்குறது. இப்ப நேற்று கூட சின்னமனூர் பக்கத்துல இருக்கிற குளம் செங்குளத்துல தண்ணி நம்பிருச்சுன்னு வயலுக்குள்ள தண்ணி விடுங்கன்னு கேட்கறாங்க. அது எப்படி ஏற்கனவே பயிர் சாஞ்சு இருக்கிற இடத்துல எப்படி போய் வயலுக்குள்ள தண்ணி விட முடியும்? அது மறுகாலம் இது வாய்க்கால்லாம் சரியா தூர்வாரி இருந்தாங்கன்னா அந்த உபரி தண்ணிலாம் நேரா ஆத்துக்கு போயிருக்கும். அது போகாம எல்லாத்தையும் வயலுக்குள்ள விடுறதுனாலதான் அதிக சேகம் அடையிருந்தது. அதனால இந்த 3 இதை நாங்க தீர்மானம் போட்டு அரசாங்கத்துக்கு அனுப்ப போறோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தொடர் மழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். வீட்டுக்குள் புகுந்த மழைநீரை பிளாஸ்டிக் டப்பாக்களை கொண்டு வெளியேற்றிய பொதுமக்கள் இனி மழைநீர் தேங்காத வண்ணம் நிரந்தர தீர்வு எடுக்க வேண்டும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தனர். இங்க இதே மாதிரி ஒரு நாள் நைட்டு மழை பெஞ்சதுக்கு இங்க இம்மாத்திரம் முட்டி அகலம் தண்ணி தேங்கி நிக்குது. இது நாங்க எத்தனை நாள் கோரிக்கை வச்சோம். இது இப்படியே தான் இருக்கு. இதுவும் கண்டுக்க மாட்டாங்க. இங்க கோரிக்கை வச்சதுக்கு இங்க காவை போட்டு கட்டினாங்க. இப்போ கட்டினதுல முறையா திட்டமிடம் இல்லாததுனால தண்ணி போவே இல்லை. இது அப்படியே தான் நிக்குது. இது வருஷம் இப்படியே நின்றுட்டு தான் இருக்கு. 3 மாசம் கிட்ட இப்படியே தண்ணி தேங்கிட்டு தான் இருக்கு. அங்கிருந்து வர தண்ணி ஏரிக்கு போகிறதுனால இப்படியே தண்ணி தேங்கின்னு கொசுங்கள்லாம் அதிகமா உருவாகுது. இது சரியா திட்டமிட்டு இன்னும் மறுபடியும் கவர்மெண்ட் செய்யுமாறு கேட்டுக்கணும். காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் ஊராட்சியில் வெள்ளத்தடுப்பு பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கந்தசாமி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து குடியிருப்பு தெருக்களில் மேற்கொண்டு வரும் மழைநீர் மூடு கால்வாய் பணிகளை துரிதப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.